என்னுடைய செல்ஃப் டெஸ்டிமோனின்னு பார்த்தீங்கன்னா, சு சு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் எடுத்திருக்கேன் மேடம். அதில பார்த்தீங்கன்னா, பர்சனலா எனக்கு எப்போதுமே பேசும்போது ஒரு மூச்சு வாங்கும். ஒரு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். தலைக்கு எண்ணெய் வைக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பிரீத் தான். ஷார்ட் பிரீத் தான் பண்ணுவேன். நம்ம ஹாஸ்பிட்டல்ல அதாவது மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்ணும்போது, பேஷண்ட்டே கேட்பாங்க, "என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ மூச்சு வாங்குதும்பாங்க." அது என்னான்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். நம்ம எப்போ எலக்ட்ரான் மிக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சனோ, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஃபீல் பெட்டர். நல்ல லாங் பிரீத்தா இருக்கு, டீப் பிரீத்தா இருக்கு. எனக்கே உடம்பு ஆரோக்கியங்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஸோ, அதனால இதுக்கு மிக்க நன்றி எலக்ட்ரான் மிக்ஸுக்கு. ஸோ, இத நம்ம மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு குடுத்துருக்கேன். அது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, பூனாவுக்கு குடுக்கும்போது, பூனாவிலேருந்து வந்த ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா, 6 வருஷம் குழந்தை இல்லாத இருந்து, அவங்களுக்கு இப்ப பெண் குழந்தை பொறந்து 4 மாசம் ஆகுது. அதுக்கப்புறம் மிஸ்டர் சதீஷ்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா, புரோஸ்டேட் கிளாண்ட் பிரச்சனை. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ல இருந்தாரு. அவருக்கு இங்கேருந்து டெல்லிக்கு அனுப்பி சாப்பிட சொன்னா, அவர் ரிட்டயர்டு மிலிட்டரி மேனு. கிட்டத்தட்ட 3 டைம் வாங்கி சாப்பிட்டார். 3 பாக்ஸ்ல அந்த பிரச்சனை சால்வ் ஆகி ரொம்ப ஆரோக்கியமா இருக்காரு. இது நடந்தது. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ரூபேஷ்ங்கிறவர் திருச்சியில இருக்காரு. அவருக்கு 4 வருஷமா குழந்தை இல்ல. அவருக்கு 2 பாக்ஸ் அனுப்புனேன். அதுல நல்ல ரிசல்ட் எடுத்து இப்ப அரவுண்ட் 9த் மந்த் லேடி அபௌட் டூ டெலிவர். அது ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் எங்க லோக்கல்லே மிஸ்டர் சதாசிவங்கிறவர் பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்டு. சர்க்கரை அதிகமா இருந்தது. கால்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆறாத புண்ணு. அதாவது கிட்டத்தட்ட 1 1/2 வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. அவ்வளவு ஃபாஸ்ட்டா ஹீலிங் ஆச்சு. நான் கூட WhatsAppல ஷேர் பண்ணேன் அந்த ஃபோட்டோவ. அதோட மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவர் எடுக்கும்போது சொன்ன வலி இருக்கும், நலி இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்டின்னாரு. அப்படின்னு சொன்னா ஓகேன்னு சொன்னாரு. 2வது பார்த்தீங்கன்னா, அவர் எப்போதுமே நைட்ல ஒரு கட்டிங்கோ அல்லது ஒரு குவார்டரோ சாப்பிட்டா தான் தூங்கக்கூடிய ஆளு. "என்ன மாப்பிள இப்படி குடுக்குறியே, அத நான் சாப்பிட்டே ஆகணும்னாரு." இத தொட்டினா அத தொடக்கூடாது, அத தொட்டினா இத தொடக்கூடாதுன்னா, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கோசரம் பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸே மறந்துட்டாரு இப்ப. ட்ரிங்க்ஸ் யாராவது குடிக்கிறவங்க கிட்ட போனாலும், அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மனமாற்றத்த ஏற்படுத்திக்குது இந்த எலிக்சர் மிக்ஸ். இப்ப இந்த எலிக்சர் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்டர்னலாவும் சரி, எக்ஸ்டர்னலாவும் சரி, அவ்வளோ 100க்கு 110% ரிசல்ட்ட குடுக்குற ஒரு அருமையான ப்ராடக்ட். இப்ப இது ரிசல்ட் நல்ல